ஜாதக கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்களே சார். அப்படின்னா என்னது சார்? என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய பலத்தை கூட்டவோ குறைக்கவோ பலவீனத்தை கூட்டவோ குறைக்கவோ இன்னொரு ஜாதகம் உதவி புரியுது. ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி ஜாதகத்திலே ஒரு வாக்கு அஸ்தங்கம் பெற்ற குருவாக இருந்து சந்திரனை பார்க்குறாரு அப்படின்னா, ஸோ செயல் எதுவும் இருக்காது, வெறும் வார்த்தை ஜாலம் மட்டும்தான் இருக்கும். அது அஸ்தங்கம் பெற்ற குரு பார்வையில் சந்திரன் இருந்தால். என்னுடைய செவ்வாய் மேலே மனைவியுடைய ஜாதகத்தில் ராகு கேது இருந்தால் இப்போ வீடு கட்டாதீங்கன்னு சொல்லிடும். அதே குருவோ சுக்கிரனோ இருக்குது மனைவியுடைய ஜாதகத்தில் அப்படின்னா இப்போ வீடு கட்டிடலாங்க. இரு ஜாதக கூட்டு விளைவுல தரமான ஜாதகமா என்ன? அதாவது குரு மீது சந்திரன், குரு மீது சுக்கிரன், குரு மீது சனி, செவ்வாய் மீது சுக்கிரன், கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பை கொடுக்குது. நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், திருமண உறவுகளாகட்டும், கூட்டு குடும்ப வாழ்க்கையாகட்டும், இது எல்லாத்துக்குமே இரு ஜாதக கூட்டு விளைவு அருமையான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிரசன்ன ஜோதிடர் ஆச்சாரியார் வி ஆனந்தவேல் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இரு ஜாதக கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்களே சார். அப்படின்னா என்னது சார்? அதாவது இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய பலத்தை கூட்டவோ குறைக்கவோ பலவீனத்தை கூட்டவோ குறைக்கவோ இன்னொரு ஜாதகம் உதவி புரியுது. நம்ம என்னதான் உழைச்சாலும் கூட என்னுடைய யோகத்தையோ அவயோகத்தையோ கூட்டவோ குறைக்கோ இன்னொரு ஜாதகம் அனுமதிச்சாதான் அதில் நம்ம அந்த தொழிலில் ஒரு வெற்றியோ அங்கீகாரமோ பதவியோ எது ஒன்றுமே சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது என்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்துல உங்களுடைய குரு இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன அந்த குருவுடைய பலன் மூலிமா நான் என்னுடைய தொழிலில் ஒரு அங்கீகாரம், வெற்றி, இலக்கு எல்லாமே அடுத்த கட்ட நிலைமைக்கு பயணிக்குது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு பெரும் உதவியை செய்து இன்னொரு ஜாதகம். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, என்னுடைய ராசி கட்டத்தில் பாவகத்தில் அமர்ந்த ஒரு கிரகம் அதே உங்களுடைய ஜாதகத்தில் அதே ராசி கட்டத்தில் பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள் அதனுடைய தொடர்புகளால் ஏற்படுகின்ற சிறப்புத்தன்மையை இரு ஜாதக கூட்டுக்கு முன்னே வேலை செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கணவன் மனைவி ஜாதகத்தில் கும்பத்தில் ராகு இருக்குது, அதே இடத்துல சந்திரன் இருக்குன்னா அந்த பார்வை ரொம்ப சிறப்பு. அந்த குரு சந்திரன் தொடர்பு பாதுகாப்பான பயணமாக அழிச்சிட்டு போகுது. உதாரணத்துக்கு குருவும் சந்திரனும் சமசப்தமாக இருக்குது கணவன் மனைவியுடைய ஜாதகத்தில், அது ரொம்ப மிகவும் சிறப்பு சமசப்தமாக பார்வை பார்க்கும்போது. இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு எதுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகள் பகையாக இருக்கும், ஆனால் ஒரு சில உறவுகள் நட்பாக இருக்கும். என்னென்னா இந்த சந்திரன் மேலே அவங்க ராகு இருக்கும், இல்லை லக்னத்தின் மேலேயோ அவங்களது ராகு இருக்கும். அதனால் அந்த உறவுகள் காயமாக மாறும். இரு ஜாதக கூட்டு விளைவில் என்னுடைய குரு மேலே உங்கள் அதே பாவகத்தில் ராசியில் சந்திரன் இருந்துச்சுன்னா அது ஒரு பாதுகாப்பு பயணமாக இருக்குது, நட்பு நல்ல சிறப்பாக இருக்குது, காலம் முழுக்க அது ஒரு உதவியை கொடுக்குது, அங்கீகாரத்தை கொடுக்குது, தொழிலில் வெற்றியை கொடுக்குது, குடும்ப வாழ்க்கை சிறப்பு தருது. அசுபகிரகங்களாக இருந்தால் அந்த உறவுகளில் கசப்பு கொடுத்துருது. அப்போ இது எப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, கூட்டு குடும்பமாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், கூட்டு தொழில் செய்கிறவங்களாகட்டும், ஒரு கம்பெனியில் ஒரு 5-6 பேர் பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கிரக அமைப்பு உள்ள ஜாதகத்தை இணைச்சி பயணிக்கும்போது தொழில் நல்லா ஃபார்ம் ஆகும், க்ரோத் ஆகும், வளர்ச்சி அடையும், லாபத்தன்மையை கொடுக்கும். ஸோ இரு ஜாதக கூட்டு விளைவு நாம் வெற்றி அடையணும்னா இன்னொரு ஜாதகம் மிகப்பெரிய உதவியை கொடுக்குது. அதே மாதிரி நம்முடைய குரு பார்வையில் பாதகஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் அந்த குரு நம்மளை பாதுகாப்பாக அழிச்சிட்டு போயிடும். அதே சந்திரன் பகை கிரகத்தோடு இணைக்கும் பொழுது அது நம்முடைய குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி மன பயத்தை ஏற்படுத்திடுது. இதுவே வக்ர குருவுடைய பார்வையில் உங்களுடைய சந்திரன் இருக்குது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஜாதகத்தில் வக்ர குரு மனைவிக்கு சந்திரன் பார்க்குதுன்னா வலுக்கட்டாயமாக திணிக்குது. அது என்ன திணிக்குதுன்னா, அவங்க வெஜிடேரியனாக இருந்தால் நான்வெஜ் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, சிக்கனை சாப்பிடு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி. இதே அவங்க இப்போ பியூர் வெஜ்ஜாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நான்வெஜ்ஜை திணிக்கும் போது அந்த வக்ர குரு பார்வையில் சந்திரன் இருக்கும்போது இந்த மாதிரி திணிக்கி அவங்க இதே நான்வெஜ் பிரியராக இருக்கிறாங்க அப்படின்னா, கீரை சாப்பிடு, கேரட் சாப்பிடு, கண்ணுக்கு நல்லது, அதை நல்லது, வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லி வன்முறையை திணிக்க ஆரம்பிச்சிடு.
அஸ்தங்கம் பெற்ற பார்வையில, குரு பார்வையில சந்திரன் இருக்கிறாரு. ஒரு கணவன் மனைவி உள்ள ஜாதகத்திலயோ, இல்ல ஒரு கூ ஒரு கூட்டு தொழில்லயோ, எந்த வகை கூட்டு குடும்பங்களே ஆகட்டும், இந்த மாரியான ஒரு நட்பு ரீதியால இருந்தா கூட, அது என்னென்ன செய்யும்னா, ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி ஜாதகத்திலேயே ஒரு அஸ்தங்கம் பெற்ற குருவா இருந்து சந்திரன பார்க்குறாரு அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாருன்னா, "நானு உனக்கு வந்து BMW கார் வாங்கி குடுக்கலாம், கிஃப்ட்டா வாங்கி குடுக்கலாம்னு நெனச்சேன். உனக்கு ஒரு கார் வாங்கி குடுக்கலாம்னு நெனச்சேன். இல்லன்னா உங்களுக்கு ஒரு தனியா சொத்து, ப்ராப்பர்ட்டி தனியா உனக்கு ஒரு கிஃப்ட்டா குடுக்கணும்னு நெனச்சேன்." இப்படி தன்னுடைய வார்த்தைகளாலே இருக்குமே தவிர செயல்ல ஒண்ணும் இருக்காது. நான் திருமணத்துக்கு பிறகு உன்ன வந்து ஹைலாண்ட் கூட்டின்னு போலான்னு இருந்தேன். கொடைக்கானல், ஊட்டி இது மாரி மூணாறு இந்த மாரி கூட்டின்னு போலான்னு அதுக்குள்ள என்னுடைய பொருளாதார சரிவு தொடர்ந்து வந்ததுனால என்னால செய்ய முடியல. ஸோ செயல் எதுவும் இருக்காது. வெறும் வார்த்தை ஜாலம் மட்டும் தான் இருக்கும். அது அஸ்தங்கம் பெற்ற குரு பார்வையில சந்திரன் இருந்தா. இதே குருவ பார்க்குறாரு, சிறப்பு. இதே குரு பார்வையில வளர்பிறை சந்திரன் இருக்காருன்னா, அந்த சம்பவத்த ஏத்துக்குது. அதே குரு பார்வையில தேய்பிறை சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா, வெறும் கசப்ப மட்டுமே திணிக்குது. தனிநபர் ஜாதகத்துல குரு சந்திரன் இருக்கு அப்படின்னா, பெற்றோர்களால அவருடைய வருமானத்த, பொருளாதாரத்த சுத் கசக்கி பிழிஞ்சு அந்த 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 பையனுடைய வீட்ட விட்டு வெளிய தள்ளிடுவாங்க. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்துல குரு சந்திரன் சேர்க்கை இருந்துச்சுன்னா, பெற்றோர்களால காயங்கள் தான். ஆனா இரு ஜாதக கூட்டு விளைவுல அப்படி இல்ல. என்னுடைய குரு வேறொருவருடைய ஜாதகத்துல பார்ட்னர்ஷிப்ல சந்திரன் இருந்தா மிகவும் அந்த பையன தொழில் விருத்தி ஆகுது, லாபத்த குடுக்குது, பார்ட்னர்ஷிப் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, கூட்டு குடும்பம் சிறப்பா போகுது, எல்லாமே சிறப்பா இருக்கு. சுபகிரகங்களோட சுபகிரகங்கள் இணையும்பொழுது அது நல்ல சிறப்பை குடுக்குது. அசுப கிரகங்களோட தேடும்போது அது கசப்பை மட்டுமே கொடுக்குது. இப்போ குரு மீது சந்திரனு, குரு மீது சுக்கிரனு, குரு மீது புதனு, சனி மீது சுக்கிரனு. ஸோ இரு ஜாதக கூட்டு விளைவுல என்னுடைய ஜாதகத்துல சனி இருக்கு. இன்னொரு பார்ட்னருடைய ஜாதகத்துல சுக்கிரன் இருக்குன்னா, தொழில் அமோகமா விருத்தி ஆகுது. அதுவே அந்த இடத்துல ஒரு ராகுவோ, கேதுவோ இருக்கிறாருன்னா, பார்ட்னர்ஷிப் டிசால்வ்ட் ஆயிடுது. ஸோ இரு ஜாதக கூட்டு அலைவு அததான் செய்யுது. இரு ஜாதக கூட்டு விளைவு தனிநபர் ஜாதகத்தை விட இன்னொருடைய ஜாதகம் வெற்றி அடைய செய்கிறது, அங்கீகாரத்தை கொடுக்குது, அந்த இலக்கை அடைய செய்கிறது. இது மிகப்பெரிய ஒரு உதவியை கொடுக்குது. அதாவது ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியாத தீர்வுகள் எல்லாம் வந்து இரு ஜாதக கூட்டு விளைவு நல்ல தீர்வை கொடுக்குது. கணவன் மனைவி உறவாகட்டும், பிரச்சனை ஆகட்டும், இது சொத்து வாங்குறதாகட்டும். என்னுடைய செவ்வாய் மேல மனைவியுடைய ஜாதகத்துல ராகு கேது இருந்தா இப்ப வீடு கட்டாதீங்கன்னு சொல்லிடும். அதே குருவோ சுக்கிரனோ இருக்கு மனைவியுடைய ஜாதகத்துல அப்படின்னா இப்ப வீடு கட்டிடலாங்க, விலை ஏறிட்டே இருக்கு, சின்னதா 400 ஸ்கொயர் ஃபீட்ல வீட்டை கட்டிடலாம். இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இரு ஜாதக கூட்டளைவு அருமையா வேலை செய்யுது. இரு ஜாதக கூட்டு விளைவுல வந்து தரமான ஜாதகம்னா என்ன சொல்லுங்க? தரமான காரியம்னா இதுதான். அதாவது குரு மீது சந்திரனு, குரு மீது சுக்கிரனு, குரு மீது சனி, சனி மீது சுக்கிரனு, சனி மீது இந்த தொழில்காரகனான சுக்கிரன் இருப்பது சிறப்பு. இந்த மாரி செவ்வாய் மீது சுக்கிரன், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பை கொடுக்குது. குரு மீது ராகு கேது, சனி மீது ராகு கேது பார்ட்னர்ஷிப்புக்கு இதெல்லாம் ஒத்து வரதில்ல. ஸோ ராகு கேதெல்லாம் பயணிக்கிறதெல்லாம் வந்து பகையை செவ்வாய் மீது சனி பயணிக்கிறது, செவ்வாய் மீது மாந்தி பயணிக்கிறது. இது எல்லாமே வந்து இப்போ இரு ஜாதக கூட்டு விளைவுப்படி தோல்வியையும், நஷ்டத்தையும், கசப்பையும், வீழ்ச்சியையும் தான் கொடுக்குது. இரு ஜாதக கூட்டு விளைவு நீ வீழ்ச்சி அடையிறியா, வெற்றி அடையான்றதை தீர்மானிக்குது. நம்ம கூட இணைஞ்சு பயணிக்கிறவங்க ஒரு ஜாதகத்துல என்னுடைய ஜாதகத்துல குரு மீது உங்களுக்கு சந்திரன் இருந்துச்சுன்னா நீங்க என்னை வெற்றி பாதையில் அழைச்சிட்டு போவீங்க. அதே உங்களுடைய சந்திரன் மேல நான் என்னுடைய குரு பார்வை இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த கட்ட நிலைமைக்கு போங்க, மீடியா துறையில போங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, இந்த தனியார் சேனல்ல உங்க இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதையே உங்களுடைய குரு மீது என்னுடைய ராகு கேதோ இல்லை உங்களுடைய சுக்கிரன் மீது என்னுடைய ராகு கேது இருந்தா இப்போதைக்கு வெளியே வந்துடாத, வெளியே வந்தா இன்னும் பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது, நிறைய லேபர்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, மேனுஃபேக்சரிங் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை, உங்களை அப்படியே டீப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், திருமண உறவுகளாகட்டும், கூட்டு குடும்ப வாழ்க்கையாகட்டும், இது எல்லாத்துக்குமே இரு ஜாதக கூட்டு விளைவு அருமையான ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. குரு மேல கேது இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான பலன்களை தரும் சார்? அது என்ன கேதுன்னா வாங்கக்கூடியவர், தானமாக இருக்கட்டும், எது ஒன்றும் அதாவது வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர் கேது. ஆனால் குருன்றவர் ஆலோசனை தரக்கூடியவர், தனகாரகன். அப்போ என்னுடைய கேது மேலே உங்களுக்கு குரு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நீ இந்த லாயரை போய் பாரு, இந்த வழக்குலேருந்து விடுபடுவ, உனக்கு கடன் பிரச்சனை இருக்கா, நான் பணம் தரேன், நான் எனக்கு ஒரு 5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இங்கே வந்துச்சு, எனக்கு உங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எப்போ திருப்பி கொடுக்குறியோ கொடு. அப்போது வழக்கு சம்மந்தமான ப்ரொசஸ், ஆலோசனை, உன்னோட பிஸ்னஸ் எப்படிலாம் ப்ரமோட் பண்ணணும், நீ சோஷியல் மீடியாவில் விளம்பரம் கொடு, யூடியூப் சேனல் ஆரம்பி, இப்படி அந்த குரு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய கேது மேலே உங்கள் குரு இருக்கும்போது நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்னுடைய வம்பு வழக்கு, கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாமே
குருன்ற ஆலோசகர் வந்து எனக்கு கொடுக்கும்போது நான் லைஃப்பில் இன்னும் growth ஆகிட்டே இருக்கிறேன். அப்போ கேது மேலே குரு இருக்கிறது, வக்ர குரு இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நண்பராக இருப்பாங்க. அந்த லைஃப் நல்ல அந்த நண்பர்ஷிப் நல்லா இருக்கும். லைஃப் லாங் நம்ம அவருடைய கேது அது வந்து அதை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறார். அது எனக்கு கடன் இருக்குன்னா அந்த குரு இருந்தால் நீ வச்சுக்க பணத்தை அப்படின்னு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஃப்ரெண்டு வேணும்ல. ஒரு நட்பு உறவுகளில் அந்த மாதிரி நட்பு கிடைச்சா என்னுடைய கேது மேலே குரு இருக்கிற நட்பாக கிடைச்சாங்கன்னா அந்த நட்பு லாங் டைம் நடக்குது. என்ன தரமான பாதையில் அழைச்சிட்டு போகிறாரு. அதுவே வேற கிரகங்களாக இருக்குன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு மாந்தியோ இல்லை வேற என்ன அசுப கிரகங்களுடைய பார்வையில் இருக்கோ சனியோ ஏதாவது இருந்துச்சுன்னா என்னை வழக்கில் கொண்டு போய் விட்டுடும், கடனில் கொண்டு போய் விட்டுடும். இப்போ சனி மீது கேது இருக்குது, இதெல்லாம் வழக்கை கொண்டு வந்து சேர்த்துடும். இன்னும் வழக்கில் போய் சிக்க வச்சு தேவையில்லாமல் லேட் நைட் வர்றது, தேவையில்லாமல் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறது, ஏன்னா வம்பு வழக்கில் சிக்க வைக்கிறது, லீகல் படி என்னென்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்தோம். ஸோ என்னுடைய கேது மேலே பகை கிரகங்கள் அமரும் போது என்னை தவறான பாதையில் அழிச்சிட்டு போகுது. அதுவே சுபகிரகங்கள் இருக்கும்போது என்னை நல்வழிப்படுத்துது. இரு ஜாதக கூட்டு விளைவு அதை தான் சொல்லுது. வக்ர கிரகங்கள் வந்து என்ன மாதிரியான பலன்களை தரும் சார்? எந்த கிரகத்தை நம்ம வக்ர கிரகம் அப்படின்னு சொல்றோம்? அதாவது வக்ர கிரகங்கள் மீது வக்ரம் இல்லாத கிரகங்கள் பயணிக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த திருமண உறவு முறிஞ்சது தான். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குது, மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்குது. என்னுடைய மனைவியுடைய ஜாதகத்தில் கேது இருக்குது. 2 பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாமல் போச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாமல் ஆச்சு. அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா அந்த உறவு பிரிஞ்சது தான், மறுபடியும் சேரவே சேராது. அப்போது வக்ரம் இல்லாத கிரகம் மீது வக்ர கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த உறவு மறுபடியும் ஒன்று சேராது. அது டிவோர்ஸில் தான் போய் முடியும். இதுதான் அந்த வக்ர கிரகங்கள் பயணிக்கிறது. செவ்வாய் மீது கேது இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான பலன்களை தரும் சார்? இப்போ செவ்வாய்னா பங்காளிங்க, செவ்வாய்னா அண்ணன் தம்பி, செவ்வாய்னா மைத்துனர். ஸோ இதெல்லாம் செவ்வாய் மீது கேது இருக்கிறாருன்னா சொத்து பிரச்சனை மேலோங்கி நிற்கும். கேதுன்னா லீகல் சட்டப்படி அந்த சொத்து முறையாக பாகம் பிரிக்கலை அப்படின்னா அந்த கர்மா மிக கடுமையான கர்மாவும் இருக்கும். சொத்து மூலிமா உயிர் மூலிமா கர்மா கடுமையாக தாக்கும். இப்போ டாக்குமெண்ட்டில் ஒரு அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க, செட்டில்மெண்ட்டு கடமையை கூப்பிட்டு வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும், ஒழுங்காக வந்து கையெழுத்தை போட்டுரு, இல்லைனா நாங்கள் இந்த சொத்தையும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த சொத்துக்களை அபகரிக்கும் பொழுது முறையான பாகம் பிரிக்காமல் அந்த சொத்துக்களை அபகரிக்கும் போது ஏற்படுகின்ற கர்மா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த தலைமுறையை பாதிக்கும். அந்த வாரிசுகள் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா படுத்த படுக்கையில் கோமா நிலையில் கொண்டு வந்து விட்டுடும், பெராலிஸ் பக்கவாதத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத நிலையில் அடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்து அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு அந்த சொத்து போய் சேர்ந்துடும். இப்போ கேதுன்னா லீகல், செவ்வாய்னா பங்காளி. அப்போ சொத்து பிரிக்கிறது, பங்காளிங்க சொத்து பிரிக்கிறது, அதை நியாயமான முறையில் பங்கீடு பிடிக்கணும். இல்லைன்னா அது சொத்து மூலிமா கர்மா அடுத்த தலைமுறையை வந்து பாதிக்கும். மனிதனை மண் ஜெயிக்கும். ஸோ அதனால் சொத்து பிரிக்கிறதுலாம் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. முறையாக பங்கிட்டு போட்டு கொடுக்குறது. ஒருத்தரை காயப்படுத்தி அந்த சொத்தை வாங்குறத விட இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சொத்து சேர்க்கறது அடுத்த தலைமுறைக்கு நல்லா வாழணும், அடுத்த ஜெனரேஷன் நல்லபடியாக வாழணும். அந்த ஜெனரேஷனே ஸ்டாப் ஆகி போயிடும். அந்த ஜெனரேஷனு படுக்கையில் விழுந்துடுச்சுன்னா அப்போ யாருக்காக நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க? அப்போ செவ்வாய் மீது கேது இருக்குது அப்படின்னா நியாயமான முறைகளை சொத்து பிரிக்கலைன்னா அந்த கர்மா அடுத்த ஜெனரேஷனை கண்டிப்பாக பாதிச்சிடும். அடுத்த ஜெனரேஷன் அதை அனுபவிக்க முடியாத நிலையில கொண்டு வந்து விட்டுடும். சுப அசுப பாவகங்கள் அப்படின்னா அது என்ன மாதிரியான பலன்களை தரும் சார்? ஒரு சுபம் ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்ற பலன்கள் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 8-11 ஆதிபத்தியம் குரு பகவான். அப்போ ஒரு சுபம் ஒரு அசுப ஆதிபத்தியம் தொழிலில் லாபத்தை கொடுத்துரும், அதே தொழில் இவருக்கு அவமானத்தை கொடுத்துரும்னு பேர். இப்போ சிம்ம லக்னம் 5-8க்குரியவர் குரு பகவான் வருவார். ஸோ அப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துரும், ஆனால் பிள்ளைகளால் கசப்பையும் கொடுத்துரும். அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவனாகி ஆளாகி பார்த்துட்டு அவன் ஒரு கலப்பு திருமணத்தை கொடுத்து குலத்தில் ஒரு கடுமையான கசப்பான வாழ்க்கையை கொடுத்துருவான். காதல் திருமணன்ற பேரில் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்தி பெற்றவங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, வீட்டை விட்டு வெளியேறி ஒரு தவறான நட்பு மூலிமா பெற்றவங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறது. ஸோ ஒரு அசுப ஆதிபத்தியம் அப்படின்னா ஒரு பலன் கொடுக்கும்பொழுது ஒரு நல்லதையும் கொடுத்ததும் அது கெட்டதையும் கொடுத்துருது. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகு கேது இருக்குன்னா அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட ஜாதகத்திலயுமே ராகு கேது இருந்தா அது என்ன மாதிரியான பலன்களை தரும்? இது பேர் என்னன்னா வக்ர கிரக வசிய பொருத்தம்னு பேருங்க. இது முன் ஜென்ம கர்மாவை பின்தொடர்ந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது. முன் ஜென்மத்தில் இருந்த தொடர்பு இந்த ஜென்மத்தில் அந்த தொடர்பை ஏற்படுத்தி இனவிருத்தியை செய்து மறுபடியும் அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு இருவரும் ஒன்று சேர்றாங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்க பிரிகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா இவங்களை மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல பேச வைங்கன்னு சொன்னால் ஒன்று சேர்ந்துடும். இந்த பாம்புக்கு மயங்குது.
இதோடைய பளபளப்பு பிரிச்சுடுது. ஒரு ராகு கேது மேலே இன்னொரு ராகு கேது இருக்குன்னா, அவங்க அந்த அது வந்து வசிய பொருத்தம், வசிய கிரக பொருத்தம்னு பேர். வக்ர கிரக வசிய பொருத்தம்னு பேர். பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேச வைங்க. 2 பேரும் அ மறுபடியும் இணைஞ்சு பிரிஞ்சவங்க இணைஞ்சு வாழ்ந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வசிய பொருத்தம் அப்படி ஒரு வேலையை செய்யும். ஸோ இதுதான் வக்ர கிரக வசியம். இவங்க பிரிய மாட்டாங்க. ம், ம், ம். இந்த சம்மந்தி பொருத்தம்னு சொல்றாங்கல்ல சார். அப்படின்னா என்னது? உண்மையாவே சம்மந்தி பொருத்தம் எல்லா குடும்பங்களுக்கும் வேணுமா? அதாவது மணமக்கள் ஜாதகத்துல சூரியன் ஆட்சி உச்சம் பெறுறாரு, சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுறாரு. பையனுடைய ஜாதகத்துல இப்படி இருக்குன்னா, ம். பெத்தவங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இதனால என்ன ஆகும்னா, சம்மந்தி பொருத்தம் இல்லன்னு சொன்னா, "என்னடா உங்க மாமனார் என்ன மதிக்கவே இல்ல." இப்படின்னு சொல்லி கண்டத பேசி, 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 பேசி அந்த பிரச்சனை பெருசாகி போய், குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. கேள்விக்குறியா மாறிடுது. ஒரு குடும்பம் என்ன ஆயிருக்குன்னா, சிறு வயசுல திருமணம் பண்ண ஒரு தம்பதிகள் வந்து பெத்தவங்களுடைய மாமனார் மதிக்கல, சம்மந்தி மதிக்கல இப்படி சொல்லி சொல்லி அந்த அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு 2 பேருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப மகனுடைய ஜாதகத்துல மறு திருமணம்ன்றது ஒரு ஆணுக்கு வந்து இன்னொரு திருமணம் நடக்குது. ஆனா ஒரு பெண்ணுக்கு மறு திருமணம்ன்னும் பொழுது, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு புத்திர பாக்கிய குறையா, இல்ல கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையா, இல்ல வேற ஏதேனும் இல்லீகல் கான்டாக்ட்ஸ்னால அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை கெட்டு போச்சா, இப்படி சமுதாயத்துல பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. அப்ப சம்மந்தி பொருத்தம் இல்ல தெரிஞ்சிச்சுன்னா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பெத்தவங்க ஒதுங்கி நிக்கிறது நல்லது. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இத்தனை காலம் உன்னை பெத்து வளைக்க ஆளாக்கணும். அப்படின்னா நாங்க நாங்க எங்கேயாவது காசி, ராமேஸ்வரம், கயா போயிடுறோம். நீயும் உன் பொண்டாட்டி மட்டும் வாழ். அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. அவங்க என்ன பண்றாங்க, பெத்தவங்களுக்காக தன்னுடைய கணவன் மனைவிக்குள்ள அவங்களுக்குள்ள நல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா பெத்தவங்களுக்குள்ள சம்மந்தி இவங்க 2 பேருடைய அப்பா, அம்மாவுடைய பொருத்தம் இல்லாதனால, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாரி மணமக்கள் ஜாதகத்துல சூரியன், சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றா, பெரியவங்க ஒதுங்கி நில்லுங்க. அவங்களுக்கு முடிஞ்சா தனி குடித்தனம் வச்சிருங்க. அவங்களுடைய எதிர்காலம் நம்ம வாழ்ந்து முடிஞ்சிட்டோம்னு நெனச்சு, அவங்கள தனி குடித்தனம் வச்சு, அவங்கள வெளிய இருந்து அழகு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்.